கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு பேருந்து முனையம் என கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்துக்கு பெயர் வைத்தது ஏன் என அமைச்சர் சேகர் பாபு விளக்கமளித்துள்ளார். சென்னையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் தமிழக அரசு வண்டலூர் பகுதியில் உள்ள கிளாம்பாக்கத்தில் சுமார் 393 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு வசதிகளுடன் கூடிய கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு பேருந்து முனையத்தை கடந்த 30ஆம் தேதி மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தது. மேலும் தென் தமிழகத்துக்கு செல்லும் பேருந்துகள் அனைத்தும் கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும் எனவும் அரசு அறிவித்திருந்தது. இந்த பேருந்து நிலையம் இளைஞர்களுக்கு ஏற்றதாக இருந்தாலும் முதியவர்கள் பேருந்து நிலையத்துக்கு வர சிரமப்படுவதாக புதிய பேருந்து நிலையத்தை பயன்படுத்துவோர் கூறி வருகின்றனர். மேலும் புதியதாக திறக்கப்பட்ட இந்த பேருந்து நிலையத்துக்கு கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு பேருந்து முனையம் என பெயர் வைத்ததற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் அமைச்சர் சேகர் பாபு கிளாம்பாக்கத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் பேருந்து நிலையத்துக்கு ஏன் கலைஞர் கருணாநிதி பெயர் சூட்டப்பட்டது என்பது குறித்து விளக்கமளித்துள்ளார். அது குறித்து பேசிய அவர், மறைந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கும் முத்தமிழறிஞர் கருணாநிதி பாடுபடுகின்ற பாட்டாளிகள், உழைக்கும் வர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள், ஆண்டான் அடிமை நிலையை மாற்றி தமிழ் மண்ணில் உழைத்து தமிழுக்கு பெருமை சேர்த்தவர் என கூறினார். எனவே கலைஞர் கருணாநிதியின் பெயரை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு வைத்ததில் எந்த தவறும் இல்லை என அவர் கூறினார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.